வாங்க ஒரு அரிசி பணியாரம் செஞ்சுக்குவோம். இதால் 1 டம்ளர் புழுங்கல் அரிசி ஊற வைக்கிறேன். இதே டம்ளரால் பச்சரிசி 1 டம்ளர் இதை ஊற வச்சுக்குவோம். இவ்வளவு வெந்தயம், இவ்வளோ வெந்தயம் போட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு உளுந்து ஊற வைக்கிறேன். இதையும் ஊற வச்சுக்குவோம். நல்லா ஒரு 3 மணி நேரம் ஊறட்டும். அப்புறமா அரைச்சிட்டு உங்கள்கிட்ட பணியாரத்துக்கு அரைச்சிக்குவோம். நான் இட்லி மாவு அரைச்சேன், அதனால அதுலேயே போட்டு அரைக்க போகிறேன். இப்போ இந்த உளுந்தையும் வெந்தயத்தையும் சத்த நேரம் அரைச்சிட்டு அதோடய அந்த அரிசியும் போட்டு அரைச்சிடலாம். ஏன்னா கொஞ்சமாக தான் இருக்குது, அதனால ரெண்டையும் சேர்த்தே அரைச்சிக்கலாம். அரிசியும் போட்டுருவோம், ரெண்டும் சேர்ந்தே அரைச்சிடலாம். அரைச்சி எடுத்துக்குவோம். புளிக்க வச்சு தான் அதை ஊற்றணும். நைட்டு ஒரு 7 மணிக்கு மேலே ஊற்றிக்குவோம். எடுத்து வச்சுருக்கேன். இதுவே 3 வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பணியாரத்துக்கு பாவு காய்ச்சி ஊற்றிக்குவோம். இந்த வெல்லத்தை உடச்சி போட்டிருக்கேன். அதில் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்குவோம். சும்மா கொஞ்சமாக ஊற்றினா போதும். கொஞ்சோன்னா அதில் ஊற்றி கிண்டிக்குவோம். இந்த பாவு ரெடி ஆகிட்டு இப்போ அந்த மாவில் ஊற்றிக்குவோம். மாவு அரைச்சி வச்ச மாவு இந்த இருக்குது, நல்லா திக்காக வந்துருக்குறாங்க. எல்லாம் இந்த பாவை ஊற்றி கிண்டி விட்டுருவோம். ஒரு 2 ஏலக்காய் நுணுக்கி வச்சுருக்கேன், அதையும் அதோட சேர்த்துக்கணும். போட்டு எல்லாத்தையும் கலந்துட்டு இந்த பணியாரத்துக்கு வச்சுருக்கோம். ஊற்றி எடுத்து காமிக்கிறோம் உங்கள்கிட்ட. இந்த பணியாரத்துக்கு வச்சு கொஞ்சம் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்குவோம். கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றினா போதும், ரொம்பலாம் வேண்டியதில்லை. இதுமாரி கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றிங்க. ஊற்றிக்கிட்டு மாவு ஊற்றும் போது காமிக்கிறோம். எண்ணெய் சூடாகிட்டு அப்படியே அந்த ஊற்றுற மாதிரி ஊற்றிக்கணும். எல்லாமே ஊற்றியாச்சு, வேகட்டும், எடுத்து பரட்டிப்போம். இப்படியே அந்த செவந்து வந்துட்டு இப்படி பரட்டி விட்டுருவோம். எல்லாத்தையும் இப்படியே பரட்டி விட்டுருலாம். பாருங்க எப்படி செவந்து வந்துருக்குங்க. நல்லா பந்து வந்தா வந்திருக்கு. இந்த பாருங்க பணியாரம் பாருங்க ரெடி ஆயிட்டு. பணியாரம் நல்லாவே இந்த பாருங்க பஞ்சு பஞ்சா வந்திருக்கு பணியாரம். இந்த பாருங்க எப்படி இருக்குன்னு. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. இது பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.